ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட அந்த படத்துக்கான டீசர் வந்திருந்தது. அதோட ஃபைனல் ஷாட்டில் ரெட் ஹல்கை காமிச்சு எல்லாரையும் ஹைப்பேற்றி விட்டுட்டாங்க மார்வல். ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு ரூமராகவும் கான்செப்ட் ஆர்ட் லீக்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வளம் வந்தது. அப்போவே ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இருக்கிற ஹல்க்கு ஒழுங்காக காட்டுங்கடா, அதுக்கப்புறம் மற்ற ஹல்க்குக்கு போகலாம். இருக்கிற ஹல்கே நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. ஷீ ஹல்க்குன்னு ஒருத்தி கொண்டு வந்தீங்க, அவளை வச்சு கிரிஞ்சு பண்ணீங்க. ப்ரூஸ் பேனர் ஹல்கையும் வந்து பவர்ஃபுல்லான ஃபார்மில் காட்ட மாட்டீங்க, அவங்கள வச்சு காமெடி தான் பண்ணுறீங்க. இதில் இவர் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கவும் திட்டவும் தான் செஞ்சாங்க. பட் இந்த டீசரோட அந்த ஃபைனல் ஷாட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கூஸ்பம் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இந்த ரெட் ஹல்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஜெனரல் ராஸ் யார், இவர் எப்படி ரெட் ஹல்கா மாறினாரு, இது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த படத்தில் இவர் என்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்ண போறாரு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் ஓவராலாக பார்த்துலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக காமிக்ஸில் வந்து ராஸ்க்கான ஸ்டோரி என்ன, தென் இப்போ இந்த ஒரு மூவியில் என்ன மாதிரி அதை காமிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஜெனரல் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிலிட்ரி மேனாக தான் இருக்கார். பல வார்ஸை சந்தித்தவர், ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு மிலிட்ரி அஃபிஷியல். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய போஸ்டிங்லாம் கிடைக்குது. பட் இவரோட வாழ்க்கையில் வந்து இவருக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர்னா அது பார்த்தீங்கன்னா ஹல்க் தான். ஏன்னா இந்த ஒரு அரக்கனால இந்த உலகத்துக்கு வந்து ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால இவனை அடைக்கணும், இந்த உலகத்தை விட்டு இவனை வெளியே தூக்கி போடணும், இவளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும். இதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் வந்து இவன் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்துருப்பாரு. அது எதுவுமே ஒழுங்காக அமைஞ்சிருக்காது. ஸோ இதன் காரணமாக ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போயிருப்பாரு. அப்பதான் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அவன் பேரு சாமுவேல், அவன் வந்து இந்த லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூஸ் பேனரோட ஹல்க் ஃபார்ம்ல இருக்க பிளட் வந்து பாத்தீங்கன்னா இவனோட தலையில வந்து பட்டிருக்கும். இவன் தலையில இருக்கக்கூடிய காயத்துல பட்டதுக்கு அப்புறம் இவனுமே கிட்டத்தட்ட ஒரு ஹல்க் மாறி இருப்பான். மோஸ்ட்லி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கிற மாதிரி மாறி இருப்பான். இவனோட ஸ்கல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசா தூக்கி நிற்கும். இந்த ஒரு கேரக்டர் வரக்கூடிய படத்துல கண்டிப்பா பாப்பீங்க. ஒரு சில சீக்வன்ஸ்ல வந்து லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. அவனோட பேக் ஷாட் மட்டும் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துல அவன் வருவான். இந்த லீடருக்கு வந்து ஹல்கை பிடிக்காது. ஹல்கை வந்து எடுத்து சண்டை போடுறதுக்காக அபாமினேஷன் இது மட்டும் இல்லாமல் அவனுக்குன்னு ஒரு ஹல்க் டீமே உருவாக்கும், ஒரு ஹல்க் சொசைட்டியை உருவாக்கும். அதில் ரெட் ஹல்கையும் இவன் தான் கிரியேட் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் இவன்ட்டு தான் நம்ம ராஸ்க்கு வந்து ரெட் ஹல்க் பவர் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் வந்து காமிக்ஸ்ல வந்து அவருக்கு அந்த ரெட் ஹல்க் பவர் கிடைச்சிருக்கும். இந்த மூவிலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர்ல டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆல்டன் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாமுவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெடிபிள் ஹல்க் அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ப்ரூஸ் பேனருக்கு வந்து ஹல்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருப்பான். அப்போ பிளட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ ஹல்கோட பிளட் இவன்ட்ட இருக்கும். இதை வச்சு தான் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதை பேஸ் பண்ணி இவர் வந்து எழுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெனரல் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர் தான். நாட்டை வந்து பாதுகாக்கணும், நாட்டு மக்களுக்கு இது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் கொண்டவர். இதன் காரணமாக அவர் வந்து ரொம்ப வில்லனிஸ்டிக்கான கேரக்டர் நம்மளால சொல்ல முடியாது. பட் என்ன, ரொம்ப அந்த காலத்து ஆளு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட்டை மதிக்கணும், கவர்மெண்ட் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அப்படி ஃபாலோ பண்றாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு இவருக்கும் சண்டை வந்தது காரணம் என்னன்னா, இவர் வந்து ஃபுல்லாவே கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படிதான் போகணும், அதை தான் மதிச்சு போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் கேப்டன் அமெரிக்கா அவருக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை செஞ்சிருப்பாரு. இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும். கிட்டத்தட்ட இப்பயுமே அதான் கேப்டன் அமெரிக்காக்கு இவருக்கு நடக்க போகுது. இந்த ஒரு கேப்ல இவர் வந்து ரெட் ஹல்க் பவர் அட்டைன் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கான பேட்டில் எப்படி போச்சு அப்படின்றத நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஒரு படத்துல கிட்டத்தட்ட ஒரு பிரசிடென்ட் ரோலை வந்து ஜெனரல் ராஸ் பிளே பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஒரு பிரசிடென்ட் ரெட் ஹல்கா மாறிட்டு சண்டை போறாருன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி மாறப்போகுது அப்படின்னு தெரியல. இந்த படத்துல ஜெனரல் ராஸோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரப்போகுது. இந்த படத்துல தண்டர்போல்ட்ஸ் படத்துல தான் ரெட் ஹல்க் வந்து அதிகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தண்டர்போல்ட்ஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரெட் ஹல்க் வரப்போறாராம் அப்படி சொல்லக்கூடிய நியூஸஸ் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது தாறுமாறு தான். ஆல்ரெடி அவாமினேஷனா அந்த ஒரு தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்காரு. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இல்லாம அந்த படத்துலயும் வராருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்தா தாறுமாறா இருக்கும். ஹல்க் அந்த கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வரது பெருசு இல்லை, அது எல்லாத்தையும் சூப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஜெனரல் ராஸையாச்சும் கொஞ்சம் நல்லா மாசா காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக தண்டர்போல்ட்ஸ் ஃபிலிம்லையும் தென் இது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட இந்த ஒரு படத்துலையும் நம்ம ரெட் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாசா காட்டுவாங்க அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.